ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னோட 2 விதமான டிஜிட் கோல்டு ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில வந்து ஆவரேஜ் ரேட் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அண்ட் வந்து பெனிஃபிட் கிராம்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்றோம் இல்லையா? அது எப்படி நம்ம அதிகமா சேர்க்கறது, பிளஸ் வந்து அது எப்படி நமக்கு வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எதுக்காக நான் 2 விதமா இப்ப வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, ஒண்ணு வந்து ரிங் வாங்குறதுக்கும், இன்னொன்னு வந்து கோல்ட் காயின் வாங்குறதுக்கும் தான். இப்ப வந்து நம்ம ஒரே அக்கவுண்ட்ல 2 பொருள் வாங்கலாம். ஆனா வந்து நமக்கு பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, சேர்க்கும்போது ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு மட்டும் தான் 5% குடுப்பாங்க. ஸோ அது வந்து அடுத்த 75 டேஸ்க்கு உங்களுக்கு 3% தான் குடுப்பாங்கங்கிறதுக்காக நான் 2 விதமா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம நம்ம ஒரே நம்பர்லேருந்து ஓப்பன் பண்ண முடியாது. நீங்க 2 நம்பர் வச்சிருந்தா தனித்தனியா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, என்னோடது 3.4 கிராம்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. 2வது அக்கவுண்ட்ல வந்து 1.8 கிராம்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. இதுல வந்து எது அதிகமா சேர்க்கிறனோ, அது வந்து காயின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எது அரவுண்ட் வந்து ஒரு 3 கிராம்ஸ், 4 கிராம்ஸ் சேர்க்க முடியுதோ, அது வந்து ரிங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் நம்ம என்னன்னா பார்க்குறது, ஃபர்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு நமக்கு 5% தராங்க இல்லையா? அப்ப தான் நீங்க ₹100 வந்து கட்டும்போது, உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிராம்ஸ் வந்து கிராஜுவலா ஆட் ஆயிட்டே இருக்கும். அது வந்து செகண்ட் 75 டேஸ்க்கு வந்து நீங்க ₹100 கட்டும்போது அது கிராஜுவலா ஆட் ஆகாது. அது எப்படின்னு உங்களுக்கு வந்து கால்குலேஷனோட நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரேட். ஆவரேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, 3.4 கிராம்ஸ் இருக்கிற அக்கவுண்ட் வந்து நான் செகண்டா தான் ஓப்பன் பண்ணேன். அதோட ஆவரேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது ரூ. 8,988. அதாவது நம்ம அமௌண்ட் அதிகமா கட்டணும்னா, ஆவரேஜ் ரேட்டும் அதிகமா நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஸோ நீங்க வந்து கிராஜுவலா ₹100 கட்டுனா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் இருக்கும். ஸோ இதில வந்து எல்லாருக்குமே ஒரே விதமான பெனிஃபிட் கிடைக்காது. ஏன்னா வந்து நம்ம ஆளுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் கட்டுவோம் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிராம்ஸ் பிளஸ் வந்து பெனிஃபிட் கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். இது வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டா கட்டணுமா? இல்ல ஒரு நாள் ஸ்கிப் பண்ணி கட்டலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கட்டலாம். தாராளமா ஸ்கிப் பண்ணி கட்டலாம். அதுல வந்து தப்பு கிடையாது. ஆனா வந்து நீங்க அமௌண்ட்ட வந்து ஸ்கிப் பண்ணாம அங்க கட்டணும். இப்ப இன்னைக்கு ₹100 நீங்க கட்டலன்னா, நாளைக்கு சேர்த்து ₹200 கட்டும்போது அந்த பெனிஃபிட் கிராம்ஸ் வந்து உங்களுக்கு சேர்த்து ஆட் ஆயிக்கும். இன்னைக்கு நீங்க ₹100 வந்து கட்டாம, நாளைக்கு மட்டும் ₹100 கட்டுனீங்கன்னா, ஒரு ₹100க்கான பெனிஃபிட் கிராம்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. நான் ஃபர்ஸ்ட் 75 டேஸ் மட்டும் தான் வந்து கான்ஸ்டன்ட்டா கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் விட்டு விட்டு ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ், 4 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்புறம் தான் பே பண்ண நான் ஆரம்பிச்சேன். பிகாஸ் ஏன் நான் அப்படி பே பண்ண ஆரம்பிச்சேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு 3.75 வந்து பெர்சன் வந்து செகண்ட் 75 டேஸ்ல உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா குடுப்பாங்க. ஸோ அப்படி குடுக்குறப்போ, நீங்க ₹100 மட்டும் கட்டுனா உங்களுக்கு பெனிஃபிட் கிராம்ஸ் வந்து அந்த ஆட் ஆகாது. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ₹100 வந்து கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க எனக்கு பெனிஃபிட் கிராம் எதுவுமே ஆட் ஆகல. இதே நான் வந்து அடுத்த நாளுக்கு ₹200 இல்லன்னா ₹300 சேர்த்து பே பண்ணும்போது, எனக்கு வந்து ஒரு சம்திங் ஒண்ணு வந்து ஆட் ஆயிருக்கும். இந்த ₹200க்கு எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு எனக்கு அக்யூரேட்டா தெரியல. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 8ன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால 1 கிராம் ஆட் பண்றாங்களான்னு தெரியல. அடுத்தது நான் உங்களுக்கு வந்து இத கால்குலேட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ₹200 கட்டுறப்ப நமக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிராம் ஆட் ஆகாது. ஆனா ஆட் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ₹100க்கு சொல்றேன். ₹100க்கு நம்ம கட்டும்போது 0.011 அப்படின்ட்டு நமக்கு கிராம்ஸ் வந்து ஆட் ஆகும். இன்டூ என்னோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.75 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட் 0 வருது பாருங்க. நமக்கு வந்து எந்த பெனிஃபிட் கிராம்ஸும் இதில வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. அதுவே அடுத்தது ₹200க்கு பார்த்தீங்கன்னா, 200 சம்திங் வரும்னு நெனைக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட்ல 8 வரதால அக்யூரேட்டா 1 வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிராம்ஸா வந்து ஆட் பண்றாங்க. நான் லாஸ்ட்டா வந்து ₹1000 பே பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து 109 கிராம்ஸ் வந்து எனக்கு வெயிட் சேர்ந்திருந்தது. அதுக்கு வந்து எனக்கு 0.044 கிராம் வந்து பெனிஃபிட் கிராம்ஸா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்க செகண்ட் 75 டேஸ் ரீச் ஆகும்போது, நீங்க வந்து அமௌண்ட் ஒரு 300ஓ இல்ல 200ஓ சேர்த்து பே பண்ணா நமக்கு கொஞ்சம் வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப வந்து நம்ம எப்படி வந்து ஆவரேஜ் ரேட் கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வெயிட் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கிறது 1.820 கிராம்ஸ் வந்து இருக்குது. இதுல பெனிஃபிட்டா அவங்க எனக்கு குடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, 0.087 கிராம்ஸ் இருக்கு. இன்னைக்கு கோல்ட் ரேட் படி நான் வீடியோ எடுத்த அன்னைக்கு கோல்ட் ரேட் $9,160 ஆகுது. ஆவரேஜ் கோல்ட் ரேட் வந்து எனக்கு குடுத்தது ₹8,901.
இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆவரேஜ் ரேட் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம அமௌண்ட் கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி. இந்த ஆவரேஜ் ரேட்டு பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு என்னவா இருந்ததுன்னா 8,800 சம்திங் இருந்தது. 8,893 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு வந்து 8,901 ரூபாயா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பட் வந்து நமக்கு மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மிங்கிறதால அரௌண்ட் வந்து இந்த கிராம்ஸ்க்கு எனக்கு கிடைச்சிருக்க பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் ரேட்டுக்கும் இவங்க கொடுக்குற ஆவரேஜ் ரேட்டுக்கும் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் வந்திருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 1.820 கிராம்ஸ் இருக்குது. அது இன்டூ ஆவரேஜ் கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8,901 ரூபாய். எனக்கு வந்து நான் கட்டின அமௌண்ட்டு கரெக்டாக 16,200 ரூபாய். ஸோ இன்னைக்கு கோல்ட் ரேட் படி ஒரு கிராம் 1.25 கிராம் கிட்டத்தட்ட வாங்குறதுக்கு என்ன ரேட் ஆகும்னா 16,671 ரூபாய் ஆகும். இதில் பெனிஃபிட்ஸாக எனக்கு ஆவரேஜ் ரேட்டில் கிடைச்சிருக்கிறது 471 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ எனக்கு கிடைச்சிருக்க பெனிஃபிட் கிராம்ஸ் எப்படி வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். 0.087 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஆவரேஜ் கோல்ட் ரேட் நம்ம போட்டோம்னா 774 ருபீஸ் வரும். இதை வந்து நமக்கு அப்படி பில் வேல்யூவில் கம்மி பண்ணிடுவாங்க. நான் கட்டின 16,200 ரூபாய்க்கு எனக்கு கிடைச்சிருக்க பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 1,245 ரூபாய். இதே வந்து நம்ம அதிகமாக சேர்க்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நான் டிஜிகோல்டில் ஒரு 2 கிராம்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ ரெடம்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு பெனிஃபிட்டாக எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 0.150 மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு பெனிஃபிட்டாக கிடைச்சிருக்கு. ஸோ 2 கிராம் வந்து என்னோட ஆவரேஜ் கோல்ட் ரேட்டில் 8,901 ரூபாய், அதோட ஆவரேஜ் ரேட்டில் 17,802 ரூபாய் வந்திருக்கு கோல்ட் ரேட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் விஏ செலக்ட் பண்ணுறது ஒரு 15% நம்ம அசீவ் பண்ணிப்போம். அதாவது 0.300 மில்லிகிராம் அளவுக்கு வந்து நான் விஏ சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னைக்கு என்ன கோல்ட் ரேட்டோ ப்ரீ அவைலிங் கோல்ட் ரேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோல்ட் ரேட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க. 9,160 ரூபாய் இன்னையோட கோல்ட் ரேட்டு. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2,748 ரூபாய் ஆகுது. ஸோ எம்சி பார்த்தீங்கன்னா பர் கிராமுக்கு உங்களுக்கு 75 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ஹால் மார்க்கிங்க்கு வந்து ஒரு 90 ரூபாய். மொத்தத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கோல்ட் ரேட் ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் அண்ட் வந்து எம்சி ப்ளஸ் வந்து ஹால்மார்க் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் போது 20,790 ரூபாய் நமக்கு வரும். ஜிஎஸ்டி 3% வந்து 673 ரூபாய் ஆகுது. இப்போ 2 கிராம்ஸோட மொத்த மதிப்பு 21,413 ரூபாய் ஆகுது. எனக்கு பெனிஃபிட்ஸாக கிடைச்சது இல்லையா ஒரு 0.150 மில்லிகிராம், அதை வந்து ஆவரேஜ் ரேட்டில் நம்ம கால்குலேட் பண்ணும் போது 1,335 ரூபாய் வருது. அது வந்து நமக்கு பில் வேல்யூவில் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க போற 2 கிராம்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 20,077 ரூபாய் வரும். அதாவது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 கிராமுக்கு வந்து உங்களுக்கு 2,000 ருபீஸ் வந்து பெனிஃபிட்டா கிடைக்கும். ஸோ நான் வந்து ஆவரேஜ் கோல்ட் ரேட்டு இது ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் 2,000 பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்றேன். இப்போ வந்து நம்ம மார்க்கெட் ரேட்ல வந்து 2 கிராம்ஸ் வந்து வாங்கணும்னா 18,000 வரும். ஆனா வந்து இந்த ஆவரேஜ் கோல்ட் ரேட்ல நம்ம வாங்கும் போது 17,800 ரூபாய் கிடைச்சிருக்கு. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 518 ரூபாய். பெனிஃபிட் கிராம்ஸ்ல வந்து கிடைச்சிருக்க மதிப்பு பாத்தீங்கன்னா 1,336 ரூபாய். இதுதான் நம்மளோட இந்த டிஜி கோல்டுக்கான பெனிஃபிட்டா கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம டிஜி கோல்டுல வந்து கோல்டு காயின்ஸா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நம்மளால வந்து மைனஸ் பண்ணிக்க முடியும். அங்க 2,000 வேஸ்டேஜ் கம்மி பண்ணும் போது இந்த 2,000 வந்து நமக்கு வந்து நல்ல லாபமா இருக்கும். ஸோ ஹால் மார்க்கிங்க்கு வந்து 90 ரூபாய் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டும் ப்ளஸ் வந்து அந்த பெனிஃபிட் ஏர்ன்டு கிராம்ஸும் வந்து நான் கஸ்டமர் கேர்கிட்ட கேட்டுட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ப்ளஸ் வந்து கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டோம்னா வந்து நமக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஜி கோல்டு இல்லைன்னா வந்து ஸ்கீம்ஸ் கட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேர் கிட்டே நல்லா கேட்டு விசாரிச்சுக்கோங்க 1 or 2 டைம். ஸோ வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and keep supporting me. Bye bye.